வணக்கங்க. இன்றைக்கி கார்டனில் வந்து பிரியாணி இலையை பற்றி பார்க்கலாங்க. அதாவது பிரியாணி இலை வந்து இதுக்கு வறண்ட மண், இந்த மண் கலவைன்னு பார்த்திங்கன்னா வறண்ட மண், தொழு உரம் இருந்தால் கூட போதுங்க. வறண்ட மண், கொஞ்சோண்டு செம்மண், ஒரு பகுதி செம்மண் தொட்டியில் வைக்கிற மாதிரி இருந்தால் தான் அப்படி வேணுங்க. நிலத்துல நீங்கள் கொஞ்சம் இடம் கிடச்சிருந்ததுன்னா அந்த நிலத்துல வச்சிங்கன்னா எதுவுமே தேவையில்லைங்க. அதுக்கு மண்புழு உரம் போட்டு தொழு உரம் போட்டு கலக்கி வச்சிட்டோம்னா, ஆனால் அது ஒன்றுங்க, அது ரெகுலராக தண்ணி ஊற்றணுங்க. நல்லா தண்ணி பட நல்லா வளருங்க. பிரியாணி இலை வந்து இந்த மாதிரி பாருங்கள், பழுப்பு நிறம் வரப்போ நீங்கள் அதை எடுத்து வெயிலும் நெல்லும் படுற இடத்துல உலர்த்தி வச்சு நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா காய வச்சு நீங்கள் பிரியாணிக்கு மசாலா ஐட்டத்துக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீட்டுக்கு ஒரு செடி வச்சோம்னா போதுங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் நம்ம டப்பாவில் போட்டு யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பார்த்திங்களா, இதுலேயே வந்து 3 கிளை வந்துருச்சு. இப்போவே வந்துருச்சு ஒரு இவ்வளோ கிளை. க்ரோ பேக்கில் தாங்க வச்சுருக்கேன். இந்த செடி வந்து நர்சரியில் கிடைக்கும். சரிங்களா?